பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் நோக்கு மாறிடவே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் அவர்கள் வெட்கப்பட விடமாட்டார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை முழுமையுமாய் விசுவாசிப்போம். விசுவாசித்து நாம் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோதும் கெட்டு போக மாட்டான். அவன் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளுவான். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு தந்தருளப்பட்டார். அவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கெட்டு போகவே மாட்டோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனத்தை கவனமாய் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நமக்கு மிகவும் முக்கியமான தேவை ஆண்டவருடைய வசனம். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. ஆகவே வசனத்தை கேட்டு வசனத்தை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த வசனம்தான் ஆண்டவராகிய இயேசு. அவரே வார்த்தை. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு மார்த்தாளை குறித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு மார்த்தாள், மரியாள், லாசருவை மிகவும் அதிகமாக நேசித்தார். அடிக்கடி அவர் அந்த கிராமத்திற்கு போகும்போது அவர்களுடைய வீட்டுக்கு போவார். லாசருவை ஆண்டவர் நேசித்திருந்தார். ஆனால் எதிர்பாராமல் அவன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும் பொழுது இயேசுவுக்கு அந்த செய்தி அனுப்பப்படுகிறது.
மறுபடியும் லாசரு இருந்த பெத்தானியா கிராமத்துக்கு வரும் பொழுது அவனை கல்லறையில் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு சொன்னார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள், நான் அவனை எழுப்ப போகிறேன். ஆனால் மார்த்தாள் சொன்னார், ஆண்டவரே 4 நாளாகிவிட்டது, நாருமே என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் அன்றைக்கு மார்த்தாள் இடத்துல சொன்னார். அதே காரியத்தை இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. மரித்தாலும் பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அதுதான் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு மகா பெரிய மேன்மையான ஆசீர்வாதம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. இதுவரையிலும் பல சூழ்நிலைகளில் ஆண்டவரை விசுவாசிக்காதபடி நாம் வெட்கம் அனுபவித்திருப்போம். பல இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இந்த காலைவேளையிலே நான் மறுபடியும் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன். எப்பொழுது? ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, மரணம் இல்லை, ஜீவனுக்குட்பட்டிருப்போம் என்று ஆண்டவர் மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம்மை மறுபடியும் வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட நீர் உதவி செய்யும். வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் மறுபடியும் அவர்களை கீர்த்தி உண்டாகும்படி புகழ்ச்சி உண்டாகும்படி செய்து அவர்களை ஆசீர்வதியும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட ஒவ்வொருவரும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசித்து அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். எல்லா வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகச் செய்யும். ஒவ்வொருவரை நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை என்று இந்த காலை வேளையில வாக்கு பண்ணினீர். அப்படியே ஒவ்வொருவரும் ஆண்டவரை இனிமேல் வெட்கப்படாதபடி மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.